நான் தென்னங்குடி பங்கிலிருந்து வருகிறேன். என்னுடைய பெயர் ஃபாதர் சத்தியசீலன். கடந்த மாதம் மே மாதம் 24ஆம் தேதி தான் பங்கு தந்தையாக புதிதாக பொறுப்பேற்றேன். ஒரு மாதம் ஆகிவிட்டது. 25ஆம் தேதி இன்று இந்த தேவாலயத்திலே நான் நற்கருணை திருப்பலி ஒப்பு கொடுப்பதில் எனக்கு பெருமையல்ல, எனக்கு கிடைத்த ஆசீர். என்னோடு சேர்ந்து நீங்கள் இந்த திருப்பலியில் இணைந்து கொள்வது இன்னும் ஒரு ஆசீர். ஆகவே இறைவனுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. நம்முடைய பங்கு தந்தையை கேட்டுக்கொண்டதன் பேரில் நம்முடைய பாண்டிச்சேரி, கடலூர், புதுவை, கடலூர் உயர்மறை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து திரு இருதய ஆண்டவருடைய பங்குகளிலிருந்து பங்கு தந்தைகளை வரவழைத்து இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து அந்தந்த பங்கு தலங்கள் திரு இருதய ஆண்டவருடைய பங்கு தலத்தினுடைய ஒரு வரலாற்றையும் அதோடு இணைத்து நற்செய்திக்கு விளக்கம் கொடுக்கவும் திரு இருதய ஆண்டவரை பற்றி நமக்கு சிந்தனையை வழங்கவும் ஏற்பாடு செய்திருக்கிறார். அருமையான காரியம். அந்த அழைப்பின் பேரில் நான் தென்னங்குடி பங்குடைய ஒரு வரலாற்றை சொல்லுகிறேன். தென்னங்குடி பங்கு என்பது காரைக்கால் பங்கிலிருந்து பிரிக்கப்பட்டது. காரைக்காலிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் திருநள்ளார், அதை தாண்டி தென்னங்குடி, ஏறக்குறைய 10-11 கிலோமீட்டர். காரைக்காலிலிருந்து மேற்கே கும்பகோணம் போகிற வழியில் திருநள்ளாரிலிருந்து 4-5 கிலோமீட்டர், அங்கிட்டு ஒரு 5 கிலோமீட்டர், இங்கிட்டு ஒரு 5 கிலோமீட்டர். தென்னங்குடி பங்கு என்று தென்னங்குடியை மையமாக வைத்து அருகில் இருக்கிற 18 கிராமங்கள், ஆனால் 14 கிராமங்களிலே சிறிய ஆலயங்கள் இருக்கிறது வழிபாடு நடத்துவதற்கு. ஆகவே இப்படி சிற்றூர்களை உள்ளடக்கிய இந்த பங்கானது சலீஷியர்களுடைய கையில் காரைக்காலிலிருந்து பிரிக்கப்பட்டு நவம்பர் 2000ஆம் ஆண்டில், நல்லா பாருங்கள், 2000 யூபிலி ஆண்டில் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய மேதகு முன்னாள் ஆயர் மைக்கேல் அகஸ்டின் அவர்களால் டிகிரி உருவாக்கப்பட்டு ஆணையாக சலீஷிய மாநிலத்துக்கு தலைவருக்கு இந்த பங்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. அறிவிப்பு வெளியானது நவம்பர் 15ஆம் தேதி 2000 ஆண்டில். அந்த ஒரு ஆசையிலும் நம்முடைய ஆயருடைய ஆசையிலும் உத்தரவின் பேரிலும் சலீஷியர்கள் இந்த பங்கை பொறுப்படுத்தார்கள். ஆகவே அருட்தந்தை ஃபாதர் ஜோப் அவர்கள் முதல் பங்கு தந்தையாக டிசம்பர் மாதம் சென்று அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஃபாதர் கில்பர்ட் இன்றைக்கு தாகூர் நகரில் இருக்கிற ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியார் பங்கினுடைய பங்கு தந்தையாக இருக்கிற ஃபாதர் கில்பர்ட் அவர்கள் 2000ஆம் ஆண்டிலே டிசம்பரிலே புதிதாக குருப்பட்டம் பெற்றார். ஜனவரி மாதமே அவர் அந்த பங்கிற்கு உதவி தந்தையாக அனுப்பப்படுகிறார். ஆகவே ஃபாதர் ஜோப் அவர்களோடு இந்த அருட்தந்தை கில்பர்ட் அவர்களும் சேர்ந்து ஜனவரி மாதம் 2001 முழு வீச்சாக தங்களுடைய பங்கு பணியை ஆரம்பித்தார்கள் 2 சலீஷியர்கள். அப்பொழுது தென்னங்குடியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி கொண்டு தென்னங்குடி கிராமத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ஏறக்குறைய 1.5 வருடம் அந்த வீட்டில் இருந்து இந்த கிளை பங்குகளுக்கெல்லாம் திருப்பலியும் திருவருட்சாதனங்களையும் கொடுத்து மக்களை சந்தித்து பல்வேறு இறை பணிகளை செய்தார்கள். 1.5 வருடம் கழித்த பிறகு எங்களுக்கு அங்கே தாமனங்குடியில் ஒரு கல்லூரி, ஒரு இடம் இருக்கிறது, அங்கே பண்ணை இருக்கிறது. அந்த பண்ணையில் ஒரு வீடு அமைத்து அந்த பண்ணை வீட்டில் தங்கி கொண்டு பங்கு தந்தை ஜோப் அவர்கள் பொதுவாக இருந்து அனைத்து கிராமங்களுக்கும் அவருடைய இந்த பங்கின் செயல்பாடுகளை கவனித்தார். தென்னங்குடியிலே அந்த ஊரிலிருந்து விலகி பொதுவாக இருந்து அப்பொழுதுதான் இந்த சலீஷியர்கள் இந்த 14 கிராமங்களுக்கும் இணைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு கோயில் வேண்டும். ஏதோ ஒரு ஊரிலே மட்டும் நாம் இருந்துவிட்டால், தென்னங்குடியில் மட்டும் இருந்துவிட்டால், நாம் இந்த கிராமத்துக்கு மட்டும் உரிய சலீஷியர்கள் என்று இல்லாமல் இந்த 14 கிராமங்களுக்கும் நாம் செய்யக்கூடிய பணிகளை சரியாக செய்ய ஒரு பொதுவான இடத்துல நாம் பங்கு கோயிலை கட்ட வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் தென்னங்குடி பெயரை வைத்து
இந்த மெயின் ரோட்டுக்கு அருகாமையிலே நிலத்தை வாங்கி ஒரு கோவிலை கட்ட முடிவெடுக்கின்றார்கள். என்ன கோவிலை கட்டுவது? அப்பொழுது ஒரு சீரிய சிந்தனை உள்ளே வருகிறது சலேசியர்களுக்கு. ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு புனிதர்களை பாதுகாவலராக கொண்டு ஆலயங்கள் இருக்கிறது. குறிப்பாக அந்தோனியார் 3-4 கிராமங்கள் இருக்குது, புரியுதுங்களா? அப்புறம் நிறையா வச்சுக்குவோமே, செபஸ்தியார், இன்னொரு கோயில் ஏதோ ஒன்று இருக்குது, அந்தோனியார், இந்த மாதிரி நிறைய, லூர்து மாதா. அப்போ ஒவ்வொரு கிளை பங்குகளிலும் கிளை ஊர்களிலும் ஒரு புனிதரை பாதுகாவலராக கொண்ட இருக்கிற பட்சத்தில் யாராவது ஒரு புனிதரை பங்குக்கின் பாதுகாவலர் அமைத்தோமானால் அந்த கிளை பங்குடைய முக்கியத்துவம் அடிபட்டு போய்விடுமோ அவர்களுக்கு உரிதா என்ற ஒரு எண்ணத்தில் பொதுவாக சலேசியர்கள் திரு இருதய ஆண்டவரை பாதுகாவலராக வைத்து, திரு இருதய ஆண்டவர் அனைவரையும் இணைக்கக்கூடியவர், அனைவரையும் அன்பு செய்யக்கூடியவர், அனைவருக்கும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் ஆசீரையும் கொண்டு வழிநடத்துகிறவர் என்றபடியினாலே அனைத்து புனிதர்களும் இந்த ஆண்டவரை மையப்படுத்தித்தானே வாழ்ந்தார்கள், அர்ப்பணித்தார்கள், புனிதமானார்கள். ஆகவே திரு இருதய ஆண்டவரை பங்கு பாதுகாவலராக எடுத்து தென்னங்குடி அந்த மெயின் ரோட்டுக்கு அருகாமையில் ஒரு ஆலயத்தை கட்ட முடிவு செய்து நல்ல எண்ணத்தோடு 2003 அந்த பங்கு கோயிலுக்கு அடித்தளம் கட்டப்படுகிறது. திரு இருதய ஆண்டவருக்கு மேதகு முன்னாள் ஆயர் மைக்கேல் அகஸ்டின் அவர்களால், எங்களுடைய முன்னாள் புரொவின்சியல் தந்தை பெல்லார்மின் அவர்களால் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 2003 அன்று அடிக்கல் நாட்டப்படுகிறது. அந்த ஆலயம் கட்டி முன்னாள் மேதகு ஆயர் அந்தோனி ஆனந்தராயர் அவர்களால் எங்களுடைய முன்னாள் மாநில தந்தை ஸ்தனிஸ்லாஸ் அவர்கள் புரொவின்சியலாக இருக்கிற பொழுது 2006ஆம் ஆண்டிலே டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அந்த ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டு திறக்கப்படுகிறது 2006. ஆகவே இப்படி உருவான ஆலயம்தான் தென்னங்குடி திரு இருதய ஆண்டவர் ஆலயம். 2000 சலேசிய பணி தொடங்கி இன்றைக்கு 2025 தொடங்கப்பட்டது. யூபிலி ஆண்டு. நான் காலடித்து வைத்திருக்கிறது அந்த பங்கினுடைய சில்வர் ஜூபிலி ஆண்டு. கடவுளுக்கு நன்றி. ஆகவே இந்த ஆண்டிலே நான் இங்கே வந்து பூசை வைத்து இதனுடைய வரலாற்றை இந்த சென்னை நம்முடைய புதுவை மறை மாவட்டத்தில் இருக்கிற இந்த பசலிக்கா ஆலயத்தில் இதன் வரலாற்றை சொல்லி உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய ஜெபங்களையும் திரு ஆண்டவருடைய ஆசிரியரை கேட்கிற எனக்கு பாக்கியம் கிடைத்தது. அதற்கும் நான் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்படியாக 2000 ஆரம்பிக்கப்பட்ட இந்த திரு இருதய ஆண்டவருடைய தென்னங்குடி பங்கு ஆலயம் பல்வேறு சலேசியர்களை பங்கு தந்தையாக கொண்டு வளர்ந்து வந்தது. நான் 8வது பங்கு தந்தையாக இன்றைக்கு நான் பொறுப்பேற்று இந்த சில்வர் ஜூபிலி ஆண்டிலே காலடி வைத்திருக்கிறேன். உங்களுடைய ஜெபங்களையும் உதவிகளையும் தேடுகிறேன். நன்றி. நம்முடைய வாசகத்துக்கு வருவோம். இன்றைய வாசகத்திற்கு வருவோம். நம்முடைய சிந்தனையை பகிர்ந்து கொள்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலே இருந்து வாசித்தோம். 15வது அதிகாரத்தில் ஆபிரகாம், இது உடன்படிக்கையை பற்றி பேசுகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தொடங்கி சொல்லுகிறது. ஆபிரகாம் நம்முடைய குலமுதுவர். அவருடைய சொந்த ஊரை விட்டு கிளம்பும் போது அவர் சென்ற இடமெல்லாம் பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார். பார்த்தோமானால் விவிலியத்தில் செக்கேல் என்ற இடத்துல அவர் பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்துவதை பார்க்கிறோம். பெத்தேல் என்ற இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்துவதை பார்க்கிறோம். மம்ரே பள்ளத்தாக்கு, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்துவதை பார்க்கிறோம். ஆகவே ஆபிரகாம் அவர் சொந்த ஊரை விட்டு இறைவனால் அழைக்கப்பட்டு ஊரான் என்ற ஊரை விட்டு வெளியே கிளம்புகிற பொழுது அவர் செல்லும் இடமெல்லாம் ஒரு பலிபீடத்தை அமைத்து ஆண்டவருக்கு பலி ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த பலிபீடமும் அவர் செலுத்திய பலியும் தான் அழைத்த இறைவனோடு ஒரு ஆழமான உறவை வெளிப்படுத்த உதவியது. பலிபீடமும் அவர் செலுத்திய பலியும் தான் அழைத்த இறைவனோடு அந்த உறவை வளர்க்கவும் புதுப்பித்து கொள்ளவும்
உதவியாக இருந்தது. ஆகவே இறைவனை மையப்படுத்தி அவர் எதிர்பார்த்ததை செய்ய, இறைவன் எதிர்பார்த்ததை செய்ய இந்த பலிபீடம் உதவியது. பலி கொடுப்பது மட்டுமன்றி இறைவனோடு உறவில் வளர இந்த பலிபீடம் உதவியது. பலி மட்டும் செலுத்த அவருக்கு அந்த பலிபீடம் உதவல, அதையும் தாண்டி இந்த அவர் செலுத்துகிற பலி இறைவனோடு தான் கொள்ளுகிற உறவை உறுதிப்படுத்தவும் ஆழப்படுத்தவும் உதவியது. அதுதான் அடையாளம். முக்கிய குறிக்கோள் என்னவென்றால் இவர் இறைவனோடு கொண்டிருக்கிற அந்த உறவை மையப்படுத்தவும் விட்டுவிடாமல் ஆழப்படுத்தவும் இந்த பலிபீடமும் அவர் செலுத்திய பலியும் உதவியது. இதன் பின்னணியில் தான் இன்றைய முதல் வாசகம் உடன்படிக்கையை பற்றி பேசுகிறது. உடன்படிக்கை என்பது இறைவன் தாமே விரும்பி இந்த மக்களோடு ஒரு உறவை, நிலையான ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள இறைவன் தாமே விரும்பி தான் நேசித்த இந்த மக்களோடு ஒரு உடன்படிக்கையை, ஒப்பந்தம் அல்ல, ஒப்பந்தம் முறிந்துவிடும். ஆகவே முறிவுபடாத நிலையான ஒரு உறவை இறைவன் தாமே இந்த இஸ்ரேல் மக்களோடு ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிற பட்சத்தில் அதை உடன்படிக்கையாக அதை ஏற்படுத்துகிறார். இறைவன் தாமே இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஆகவே உடன்படிக்கை என்பது கடவுள் மனிதனோடு ஏற்படுத்துகிற முறிவுபடா தன்மை உள்ள ஒரு உறவு, நிலையான உறவு. ஆகவே இந்த கடவுள் கொள்ளும் உடன்படிக்கை உறவின் வழியாக இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சில ஆசையும் ஒரு சில கடமைகளும் கொடுக்கப்படுகிறது. இந்த உறவின் வழியாக இறைவன் ஆசி வழங்குகிறார். இந்த உடன்படிக்கை உறவின் வழியாக ஒரு கட்டளைகளையும் கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடன்படிக்கையின் வழியாக கொடுக்கப்பட்ட ஆசீர் என்னவென்றால், ஆபிரகாமுக்கு நீர் கடற்கரை மணல் போலவும் விண்மீன்கள், வானத்தில் இருக்கிற விண்மீன்கள் போலவும் உன்னுடைய சந்ததி உருவாகும், வளரும். இது இறைவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த உடன்படிக்கையினுடைய வழியாக கிடைத்த, ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர். ஆனால் இன்னொரு ஆசீர் கொடுக்கிறார். உனக்கு அந்த சந்ததி மட்டும் இப்படி பெருகி வளருவது மட்டுமல்ல, மாறாக எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரட்டிஸ் ஆறு வரை உள்ள நிலப்பரப்பு அனைத்தும் உனக்கு சொந்தமாக கொடுப்போம், உம் மக்களுக்கும் உம் சந்ததியினருக்கும் சொந்தமாக கொடுப்போம். ஆகவே ஆபிரகாமுக்கு இந்த உடன்படிக்கையின் வழியாக 2 ஆசீர். ஒன்று, உன் சந்ததி எண்ணிக்கை அடையாமல் பெருகும். 2வது, ஒரு மிகுந்த பெரிய ஒரு நிலப்பரப்பு உன் சந்ததியினருக்கும் கொடுக்கப்படும் ஆசீர். ஆனாலும் இந்த உடன்படிக்கையின் வழியாக ஒரு கட்டளையும் கொடுக்கப்படுகிறது. என்ன அது கட்டளை? ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததியினரும் இறைவனுக்கு பிரமாணிக்கமாய் இருக்க வேண்டும். ஆபிரகாம் அவருடைய சந்ததியினரும் இறைவனுக்கு பிரமாணிக்கமாய் இருக்க வேண்டும் என்பது அவர் கொடுக்கிற ஒரு கட்டளை, ஒரு நிபந்தனை. ஆக உண்மையான ஒரு ஆன்மீகம் என்பது இந்த இறைவனுக்கும் தனக்கும் உள்ள உறவை வளர்ப்பதுதான். இந்த உடன்படிக்கையின் நோக்கமே நாம் இறைவன் இந்த மனிதனோடு கொண்டுள்ள உறவை நீடிக்க செய்வது, நிலைத்து வைப்பது, அந்த உறவிலே நாம் வளர முயற்சிப்பது. இதுதான் ஆன்மீகம். அப்போ ஆன்மீகம் என்பது இறைவனுக்கும் தனக்கும் உள்ள உறவை வளர்த்து கொண்டே இருப்பது, அந்த உறவிலே வளர்வது. அப்போ ஆபிரகாம் இந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆபிரகாம் இந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால்தான் அவர் செல்லும் இடங்களெல்லாம் பலிபீடமும் பலியும் செலுத்துகிறார். அந்த பலி இறைவனை, உறவை மையமாக வைத்திருக்கிறது என்று நான் முன்னுரையிலே சொன்னேன். ஆனால் என்ன நடந்தது என்றால், பின்வரும் காலங்களிலே இந்த பலியும் இந்த வழிபாடும் மிகவும் அதிகமாக மையப்படுத்தப்பட்டு, ஆனால் இறைவனோடு கொள்ளுகிற அந்த உறவை அக்கறை கொள்ளாமல் அந்த உறவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு பலிபீடத்திற்கும் பலிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கவனம் செலுத்தப்பட்டு அதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார்களே ஒழிய, இது சுட்டி காண்பித்த, இது நமக்கு நோக்கமாக ஏற்படுத்துகிற அந்த இறை உறவை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு விட்டார்கள், குறைத்து கொண்டார்கள். இதுதான் இந்த போலி இறைவாக்கினர்கள் உருவாகுகிற காலம்.
அரசர்கள் வருகிற பட்சத்தில், போலி இறைவாக்குகள் வருகிற பட்சத்தில் இந்த பழிமுறைகளும் பழிபீடமும் பழி செலுத்தும் முறைகளும் அதிகம் முக்கியத்துவம் பெறுகிறது. எப்படி பழி செலுத்தணும், என்னென்ன பழி ஒப்பு கொடுக்கணும், எதை நிறைய 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 நிபந்தனைகளும் வழிபாடுகளும் சட்டத்திட்டங்களும் கொண்டு வந்தார்கள். ஆனால் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அந்த நோக்கம் நாம் இறைவனோடு அந்த உறவை அதான் மையப்படுத்த வேண்டும், அதுதான் முக்கியம் என்பதை மக்களுடைய மனதிலே, அவருடைய சிந்தனையிலே, அவருடைய அந்த வாழ்க்கையிலே அது குறைந்து போக ஆரம்பிற்று. ஆகவே ஆன்மீகம் என்ற பெயரிலே சில புற செயல்பாடுகளில் கவனம் செலுத்திவிட்டு இறைவனோடு கொள்ளக்கூடிய அந்த உறவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள். அதனால தான் பார்க்குறோம், இறைவனே கோபம் கொண்டு பாபிலோனுக்கு அடிமைல தளத்தில் போகிறாங்க, திரும்பி மீட்டுட்டு வராங்க, திரும்ப கோயில் கட்டுறாங்க, உடன்படிக்கையை புதுப்பிக்கிறாங்க. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ எப்படி இவர்கள் அந்த உடன்படிக்கையை மீறி வெளிப்புற செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை உறவை முறித்து கொள்வதால் அவர்களுக்கு ஏற்பட்ட அடிமைத்தனம், பிறகு விடுதலை, இவையெல்லாம் இந்த கோயிலையும் பலிபீடத்தையும் மையப்படுத்தி தான் எருசலேம் கோயில் பிறகு முக்கியத்துவம் பெறுகிறது. சரி அன்புக்குரியவர்களே, இந்த உண்மையான ஆன்மீகம், இதுதான் ஒரு டெஃபினிஷன். உண்மையான ஆன்மீகம் இன்று நமக்கும் தேவை. உண்மையான ஆன்மீகம் ஒரு மனிதர் எப்படிப்பட்ட ஆன்மீக செயல்களை செய்கிறார் என்பதை பொறுத்து அல்ல, எப்படிப்பட்ட ஆன்மீக செயல்களை செய்கிறார் என்பதை பொறுத்து அல்ல, மாறாக அவர் எப்படிப்பட்ட நற்பண்புகளோடு திகழ்கிறார் என்பதை பொறுத்தே. நம்ம வெளி அடையாளமாக செய்கிற செயல்கள் தேவை, அதுதான் நம்மை அடையாளப்படுத்தும். ஆனால் நம்முடைய ஆன்மீகம் அதில் மட்டும் அடங்கி விடாது, சுருங்கி விடாது. மாறாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நான் குடும்ப வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையிலே, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே என்னிலே வெளிப்படுகிற நற்பண்புகள் என்ன, என்னுடைய ஆன்மீக வழிபாடினால் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற, நான் வெளிப்படுத்துகிற என்னுடைய பண்புகள் என்ன, குணங்கள் என்ன, கனிகள் என்ன என்பதுதான் இந்த ஆன்மீகத்தினுடைய உண்மையான ஒரு மையமாக இருக்கும், வெளிப்பாடாக இருக்கும். இதைத்தான் நற்செய்தியில் நமக்கு நாம் இன்றைக்கு மத்தேயு நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். என்ன வாசிக்க கேட்டோம்? கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது, நல்ல மரம் மாறாக நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்காது, ஆனால் நல்ல கனிகளையே கொடுக்கும். ஆகவே கனிகளை கொண்டே நல்ல மரம் எது, கெட்ட மரம் எது நாம் தீர்மானிக்கலாம். இது உருவகமாக போலி இறைவாக்கினர்கள் யார், உண்மையான இறைவாக்கினர்கள் யார், போலி ஆன்மீகம் என்பது என்ன, உண்மையான ஆன்மீகம் என்பது என்ன நமக்கு அழகாக புரிகிறது. இந்த கெட்ட கனி தரும் மரம், நல்ல கனி தரும் மரம், அருமையான ஒரு உவமை, ஒரு ஒப்புமை. பார்த்தீங்களா, அழகாக புரிகிறது. ஆகவே உண்மையான ஆன்மீகம் என்பது என்ன அதைத்தானே சொன்னோம். வெறும் அடையாளம் அல்ல, நற்கனிகளை கொடுக்கக்கூடிய. நான் உண்மையான ஆன்மீகத்தில் வளர்கிறேன் என்றால் என்னிலே என்னுடைய பண்புகள், என்னுடைய குணநலங்கள், என்னுடைய செயல்பாடுகள் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மாறாக நான் வெளிவேடமாக நல்லா ஜெபிக்கிறேனா, ஜெபமாலை சொல்கிறேனா, கோயிலுக்கு போகிறேனா, எல்லாம் செய்யலாம், நல்லது தான், ஆன்மீகத்துக்கு இது வளர்ச்சிக்கு உதவும், தீயது என்று சொல்லவில்லை. ஆனால் அதோடு நின்று விட்டால் நான் தீயவனாக, கெட்ட பேச்சு பேசுகிறவனாக, கெட்ட செயல்களை செய்யக்கூடியவனாக, பொறாமையும் போட்டியும் உள்ளவனாக வெளியிலே வாழ்ந்தால், தினந்தோறும் கோயிலுக்கு போயிட்டு ஜெபமாலை செஞ்சுட்டு பூசை பார்த்துட்டு அதெல்லாம் செஞ்சேன்னா ஒத்து போகாது. இதைத்தான் அடையாளமாக நல்ல மரம், கெட்ட மரம், எதை வைத்து, கனிகளை வைத்து. நல்ல மரமும் கெட்ட மரம் பெருசாக இருக்கும், நல்லா இருக்கும், ஆனால் கனி நச்சாக இருந்துச்சுன்னா போச்சே. சின்னதாக இருக்கும் ஒரு மரம், கனி சுவையாக இருக்கும், அது நல்ல மரம். பார்த்தீங்களா? ஆக அழகான ஒரு ஊமையிலே சொல்லுகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய கனிகளை கொண்டே நல்ல மரம் கெட்ட மரம் என்று தீர்மானிக்கப்படுவது போல என்னுடைய ஆன்மீகம் உண்மையான ஆன்மீகமா, போலித்தனமான ஆன்மீகமா என்பது
என்னுடைய நற்செயல்களை பொறுத்து, என்னுடைய நற்குணங்களை பொறுத்து அமையும். அதுதான் அளவுகோல். ஆகவே நம்முடைய ஆன்மீகம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆன்மீகம் வெறும் ஆன்மீகம் புற வழிபாடு செயல்களால் இருக்கிறதா, அல்லது நான் இறைவனோடு கொள்ளுகிற அந்த உறவை மையப்படுத்தி இருக்கிறதா? எதை மையப்படுத்தி இருக்கிறது? என்னுடைய ஆன்மீக செயல்கள், புற வெளிப்பாடு செயல்கள். என்னுடைய ஆன்மீகம் செழிப்பாடு வெளி வேட அல்ல வெளிப்புறமாக செயல்படுகிற ஆடம்பர செயலா, அல்லது உள்ளார்ந்த ஆன்மீக செயலா, உறவை வளர்க்கிற உள்ளார்ந்த செயலா? எனவே தான் ஆண்டவோட சொல்லுகிறார், நீ ஜெபிக்கணுமா, பிதற்ற வேண்டாம், வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டு செல்ல வேண்டாம், வீதி வழிகளிலே பிறர் காணும் பொருட்டு நீ ஜெபிக்க வேண்டாம், மாறாக மறைவாயிருக்கிற உன் தந்தையிடம் நீர் இறைவனோடு நீர் உன் உள்ளத்தையும் அவரையும் இணைத்து ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும். சொல்லுகிறாரா இல்லையா? பார்த்தீங்களா? அப்போ அதுக்காக நீங்கள் சொல்லிடாதீங்க கோயிலுக்கு வரக்கூடாது, நான் வெளியே ஜெபிக்க. இல்லை 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 இல்லை. ஆழப்படுத்தப்படுவது என்ன? வெளிவேடத்தை தவிர்த்து விட்டு அந்த மனதிலிருந்தும் எழுப்பக்கூடிய அந்த ஒரு உறவை மையப்படுத்தக்கூடிய ஜெபங்கள் தான், வழிபாடுகள் தான் இறைவன் விரும்புவது. ஆகவே நம் செயல்களுக்கும் இறைவனோடு உள்ள உறவும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு சுருக்கமாக ஒரு கதையோடு முடித்துக் கொள்ளுகிறேன். ஒரு இஸ்லாமிய நண்பர், அவருக்கு பேர் என்ன சொல்லலாம், ஒரு சுல்தான் அப்படின்னு பேர் வச்சுக்குவோமே. இஸ்லாமிய நண்பர் ஒரு சுல்தான் என்பவர் தினம்தோறும் அவர் தொழுகை கூடத்திற்கு சென்று அவர் தொழுகை நடத்துவது வழக்கம். நமக்கு தெரியும் இஸ்லாம் சமயத்தில் ஒவ்வொரு நாளும் எத்தனை தொழுகை பண்ணுகிறார்கள் என்று. அதிகாலையில் எழுந்து தொழுகை செய்வார்கள். இப்படியாக ஒரு சுல்தான் என்பவர் அவருடைய கடவுளுக்கு அல்லாவுக்கு தொழுகை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். நான் இறைவனுடைய விருப்பப்படி நான் என்னுடைய தொழுகை நடத்த வேண்டும் என்று சொல்லி கண்ணும் கருத்துமாக இருந்தார். இப்படி கண்ணும் கருத்துமாக இருந்து தொழுகை செய்கின்ற அவருக்கு ஒரு நாள் காலையில் அயர்ந்து தூங்கிவிட்டார். காலையில் தூங்கிவிட்ட உடனே யாரோ தட்டுகிறார்கள் அவருடைய காலை. கண் விழித்து பார்க்கிறார். அங்கே சாத்தான் நிற்கிறது. சாத்தான் அவரை தட்டி எழுப்பி, நண்பா, காலையில் தொழுகை பண்ண வேண்டும், நீ தொழுகைக்கு செல்லவில்லையா, அயர்ந்து தூங்கிவிட்டாயே, போ என்று அவருடைய காலையை தட்டுவதாக காலை தட்டுகிறது. அவருக்கு ஒரு சந்தேகம், என்னடா இது, நான் இறைவனுக்கு தொழுகை செலுத்த வேண்டும் என்று சொல்லி சாத்தான் என்னை உசுப்பி விடுகிறதே, சாத்தான் எப்படி என்னை இது உதவி செய்ய முடியும், சாத்தான் என்னை சோதிக்கத்தானே முடியும், நான் ஆண்டவருக்கு நல்லவனாக இருக்க சாத்தானுக்கு பிடிக்காதே, அது என்னை தடுக்கத்தானே செய்யும், எப்படி எனக்கு சாத்தான் உதவுகிறது என்று ஒரு சிந்தனை வந்த உடனே இவர் உடனே கேட்கிறார், சாத்தானே, நான் ஆண்டவருக்கு இந்த தொழுகை செய்ய வேண்டும் என்று ஏன் நீ விரும்புகிறாய், ஏன் எனக்கு நீ உதவுகிறாய், மாறாக இது இல்லவா உன்னுடைய கொள்கை, என்னை தடுப்பது தானே உங்கள் கொள்கை, ஏன் உதவி செய்கிறாய்? உண்மைதான். நீ ஒருவேளை இன்னைக்கு நான் அயர்ந்து தூங்கிவிட்டு இந்த தொழுகை நீ செலுத்தாவிட்டால் காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிருப்பா 8 மணிக்கு. உன் மனசு குத்தும், ஐயையோ காலையில் நான் தொழுகையை மறந்து விட்டேனே, ஆண்டவரை நான் வணங்கவில்லையே, என்னுடைய கடமையில் தவறிவிட்டேனே என்று உன் உள்ளம் குற்ற உணர்ச்சியில் இருக்கும். நீ என்ன செய்வாய்? அதை சமப்படுத்துவதற்கு, காம்பன்சேட் பண்ணுவதற்கு நீ நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிப்பாய். நான் தவறு பண்ணிவிட்டேன், காலையிலே தொழுகை நடத்தவில்லை என்று சொல்லி நீ அதை நிவர்த்தி செய்வதற்கு நல்ல பல காரியங்களை செய்ய ஆரம்பிப்பாய், செய்வாய். வெளிப்படையாக உதவி செய்வதோ இரக்கம் காண்பிப்பதோ அது உனக்கு, அதுக்கு எப்படியாவது நான் நல்ல காரியங்களை நிறைய காரியங்கள் நீ செய்ய ஆரம்பிப்பேன். அதை விட மோசம், எனக்கு அது வேண்டாம். அதனால் உன்னை காலையில் எழுப்பி நீ காலையில் போய் தொழுகை செஞ்சிட்டீங்கன்னா, அப்பாடா என் கடமை முடிஞ்சிருச்சு, இனிமே என் கடமை முடிஞ்சிருச்சு, நான் ஆண்டவருக்கு தொழுகை செய்ய வேண்டியது முடிந்து விட்டது என்று நீ உன் மனதிலே சமரசம் செய்து கொள்வாய். தொழுகையிலே பங்கெடுத்து விட்டால் எல்லாம் நம்மிடம் சரியாகிவிட்டது. நான் காலையிலே தொழுகை செய்து விட்டால் அந்த நாள் முழுவதும் எல்லாம் சரியாகிவிட்டது என்ற எண்ணம் என்னிலே வந்துவிடும். புரியுதா? விடும். ஆகவே தான் நான் உன்னை எழுப்பிவிட்டு அந்த ஒரு மனநிலையை உன்னிலே உருவாக்கி விட்டேன்.
தொழுகை செஞ்சுட்டு நீ சும்மா இரு, ஒன்றும் செய்யாத, மற்ற காரியங்களை செய் என்று அந்த ஒரு போலி திருப்தியை நீ அனுபவிக்க வேண்டும். ஆகவே தான் உன்னை எழுப்பிவிட்டு நான் இதை செய்ய வைத்தேன். கதை புரியுதில்ல? கதை புரியுதில்ல? கருத்தும் புரியுதில்ல? நீங்கள் சொல்கிறது ஒன்று எனக்கு கேட்கல. சரி, இது ஒரு ஓமையாக நான் சொன்னேன். உட்காருங்கம்மா, நான் சொல்கிறேன். நீங்கள் என்னென்னு கேட்க எனக்கு இந்த எக்கோவில் கேட்கல. இது ஓமையாக சொன்னேன். இதை யாருக்கும் நான் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? இது கருத்துக்களாக இதை ஒரு எப்படி கெட்ட கனி நல்ல மரம் நல்ல கனி போல் நம்ம கிறிஸ்துவன் சொல்லாமல் ஒரு இதுக்காக நான் எடுத்தேன். தயவு செய்து அவங்கள தப்பாக நினைக்காதீங்க. புரியுதுங்களா? அவங்களாம் நல்லா தான் செய்கிறாங்க. நாமும் முயற்சி எடுக்கிறோம். புரியுதுங்களா? யாரும் இதை தீர்மானிப்பதற்காகவோ யாரையும் ஜட்ஜு பண்ணுவதற்காக இல்லை. ஒரு ஓமையாக சொன்னேன். இது கதை தானே. ஆகவே நாம் ஒவ்வொருவருமே நாம் ஆன்ம சோதனை செய்ய வேண்டும். நான் ஒரு குரு, நானும் பலி செலுத்துகிறேன். என்னுடைய பலிபீட செயல்கள், என்னுடைய திருவருட்சாதன கொண்டாட்டங்கள், நான் ஒப்பு கொடுக்கிற திருப்பலி திருவருட்சாதனம் வெறும் கடமைக்காக செய்கிறேனா? அதையும் தாண்டி என்னுடைய ஆன்மீக உறவு என்பது என்ன? நான் வெறும் திருப்பலி மட்டும் செஞ்சுட்டா நான் குருவாக மாறிவிட முடியுமா? எனக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு என்ன? அது நான் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சோதனை. புரியுதுங்களா? ஆகவே இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். தயவு செய்து நான் சொன்னதை அதை லிட்ரலாக எடுத்துக்கக்கூடாது. எப்படி நற்செய்தியில் வருகிற ஒரு ஓமை ஒரு கருத்தை சொல்லுகிறதோ அதே போல் ஒரு கதையையும் நான் கருத்தாகத்தான் சொன்னேன். எந்த மதத்தை புண்படுத்துவோம், இது நம்முடைய கிறிஸ்துவ மதத்திலும் இருக்கலாம், எந்த மதத்திலும் இருக்கலாம். ஆகவே ஆன்மீகம் என்பது பொதுவானது. ஆன்மீகம் என்பது என்ன? நான் இறைவனோடு கொள்ளுகிற உறவு, அதைத்தான் மையப்படுத்த வேண்டும். அதற்கு உதவியாக இருப்பது என்ன? பலிபீடம், திருவருட்சாதன கொண்டாட்டங்கள், திருவிழா கொண்டாட்டங்கள், ஆடம்பர கொண்டாட்டங்கள். அது தேவை, அது நமக்கு அடிப்படை உதவி. அதிலிருந்து மேலே ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் நான் என் உறவை இறைவனோடு வளர்க்க வேண்டும். அது சேலஞ்ச், அதுதான் நமக்கு சவால். ஆகவே இன்றைக்கு வார்த்தை சொல்லுகிறது, இந்த வெளிவேட அடையாள செயலோடு நின்று விடாமல் அதையும் தாண்டி ஒவ்வொருவரும் நான் இறைவனோடு கொள்ளுகிற உறவை மையப்படுத்த வேண்டும். அதுதான் தலையாய நோக்கம். ஆனால் இது உதவி செய்யும். கட்டாயமாக இந்த பலிபீடமும் பலிச்செயல்களும் தொழுகையும் ஆராதனையும் ஒவ்வொரு கொண்டாட்டமும் கட்டாயமாக உதவி செய்யும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதை செய்ய வேண்டும், அதிலிருந்து நாம் வளர வேண்டும். இதுதான் நான் இன்றைக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது. இதுதான் நமக்கு கிடைக்கிற செய்தி. இந்த திரு ஆண்டவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் இரக்கத்திலும் மன்னிப்பிலும் நாம் வளர்வோமாக. ஆமேன்.